शिव 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 நான் நாச்சிப்பட்டியிலேருந்து வரேன். என் பேர் NT லட்சுமணன். இப்போ காசிபுரத்துக்கும் பக்கத்துல நாச்சிப்பட்டி இங்க ஊர்லேருந்து வரேன். இப்போ பேசக்கூடிய தலைப்பு பார்த்தீங்கன்னா முகூர்த்தம். முகூர்த்தம்ங்கிறது பார்த்தீங்கன்னா நாம எடுத்த காரியம் தங்கு தடையின்றி நடைபெறத்துக்குரிய ஒரு காலம் தான் முகூர்த்த காலம்னு நிர்ணயம் பண்றோம். இப்போ பார்த்தீங்கன்னா திருமணத்துக்குன்னு எடுத்துக்கும் போது பார்த்தீங்கன்னா 7ஆம் இடமும் 8ஆம் இடமும் சுத்தமாக இருக்க வேண்டும். அதே மாதிரி முகூர்த்த லக்னமும் பார்த்தீங்கன்னா சுத்தமா இருக்கணும். முகூர்த்த லக்னம் 7, 8 சுத்தமா இருக்கணும். அதே மாதிரி தொழிலுக்கு முகூர்த்தம் குறிக்கும் போது பார்த்தீங்கன்னா 10ஆம் இடமும் 10ஆம் இடத்து அதிபதியும் லக்னாதிபதியும் லக்னமும் வலுவாக இருக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எந்த லக்னமா இருந்தாலும் 11ல சூரியனோ அல்லது சுக்கரனோ இருக்கிற மாதிரி அமைச்சு கொடுத்தோம்னா அந்த காயம் தங்கு தடையின்றி சிறப்பா அந்த காயம் வெற்றி பெறும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா முகூர்த்தங்கிறது பிரம்ம முகூர்த்தம், அபிஜித் முகூர்த்தம், கோத்தூலிகா முகூர்த்தம் 3 முகூர்த்தம் இருக்கு. அதுல பிரம்ம முகூர்த்தங்கிறது பார்த்தீங்கன்னா காலையில 3:35 காலையில 6 மணி வரைக்கும் பிரம்ம முகூர்த்தம்பாங்க. இது பிரம்ம முகூர்த்தம்ங்கிறது ஆகாய தத்துவத்தை குறிக்கும். பஞ்சபூதங்களையும் உள்ளடக்கியது. அதனாலதான் பிரம்ம முகூர்த்தத்துல எழுந்திருக்கணும். பிரம்ம முகூர்த்தத்துல எந்த காரியமா இருந்தாலும் அதிகமா தியானம் செஞ்சோம்னா அந்த பஞ்சபூதங்களின் சக்தி கிடைக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதனாலதான் அதுக்கு பேர் பிரம்ம முகூர்த்தம் பேர் வச்சிருக்காங்க. அடுத்தது அபிஜித் முகூர்த்தம். அபிஜித் முகூர்த்தங்கிறது சூரிய அஸ்தமனத்துல இருந்து சூரிய உதயத்தை கழிச்சு சென்டர் பாயிண்ட் கண்டுபிடிச்சு முன்பின் அகமணி நேரம். அதுல பாத்தீங்கன்னா அபிஜித் முகூர்த்தம் பெரும்பாலும் பாத்தீங்கன்னா முஸ்லிம்கள் பாத்தீங்கன்னா அபிஜித் முகூர்த்தத்துல கல்யாணம் பண்ணுவாங்க. அடுத்தது கோத்தூலிகா முகூர்த்தம். கோத்தூலிகா முகூர்த்தங்கிறது பாத்தீங்கன்னா சாயங்காலம் சூரிய அஸ்தமனம் ஆகிறதுக்கு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியும் 1/2 மணி நேரத்துக்கு பின்னாடியும். இந்த முகூர்த்தங்கிறது பாத்தீங்கன்னா சுபகாரியங்கள் செய்யறதுக்கு ஏற்றது. அடுத்தது பாத்தீங்கன்னா எண்கணிதப்படி பாத்தீங்கன்னா 4, 5, 7, 8 ஆகிய தேதிகள்ல பாத்தீங்கன்னா முகூர்த்த நாள் குறிப்பது தவிர்ப்பது நல்லது. இதுக்குன்னு விதிவிலக்குன்னு தனியா இருக்கு. லக்னத்தை குரு பார்த்தாவோ அல்லது லக்னத்துக்கு 11ல சூரியனும் சுக்கிரனும் இருந்தா விதிவிலக்கு. ஜாதக கணித மூலம் நூல பாத்தீங்கன்னா 11ல சுக்கரன் இருக்கும்படி லக்னம் அமைத்து கொடுத்தால் அந்த காயம் சீரும் சிறப்புமாக அமையும் அப்படிங்கிறது ஜாதக கணித அமிர்தம் நூலு குறிப்பிடுது. அதே மாதிரி காலற்ற நாள், உடலற்ற நாள், தலையற்ற நாள் நாட்களில் முகூர்த்தம் குறிக்க கூடாது. இதுவும் நடைமுறைக்கு ஒத்து வரலினா
பாத்தீங்கன்னா எல்லாருமே பாத்தீங்கன்னா மண்டபம் கிடைக்கப்ப வச்சுக்காங்க. அது பாத்தீங்கன்னா மிகவும் தவறான விஷயம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த காலத்துலயும் பாத்தீங்கன்னா உத்தராயண காலத்துலதான் பாத்தீங்கன்னா திருமணமே செய்யணும். தை மாதம் முதல் ஆனி மாதம் வரை உத்தராயண காலம். உத்தராயண காலத்துலதான் பாத்தீங்கன்னா இந்த திருமணம் சம்பந்தப்பட்ட சுபகாரியங்கள் நிகழ்த்திடும். ஆனா உத்தராயண காலங்கிறது பகல் பொழுது, தட்சாயண காலங்கிறது இரவு பொழுது குறிக்கும். அதனால பாத்தீங்கன்னா அந்த உத்தராயண காலத்துலதான் பாத்தீங்கன்னா சுபகாரியங்கள் செஞ்சாக்கா அது சிறப்பா இருக்கும். ஆனா இப்ப இருக்க காலகட்டத்துல பாத்தீங்கன்னா அது நடைமுறைக்கு சாத்தியமே வரல. ஏன்னா திருமண மண்டபம் அதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமை லீவுனால பார்த்தாதான் வைக்காங்க. ஆனா ஞாயிற்றுக்கிழமை வைக்கவே கூடாது. ஆனா இந்த இந்த இதெல்லாம் மதிக்காதனாலதான் பாத்தீங்கன்னா திருமணம் டைவர்ஸ்ல போய் முடியுதுன்னு தான் எனக்கு தோணுது. சரியான முகூர்த்தம் குறிச்சு சரியான ஜோதிடனை அணுகி சரியான முகூர்த்தத்தை குறிச்சு அந்த நடைமுறைக்கு வந்தாலும் பாத்தீங்கன்னா அந்த ஜாதகத்துல எப்பேற்பட்ட தோக்கமா இருந்தாலும் அந்த முகூர்த்தம் நீக்கிவிடும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா விலக்கப்பட வேண்டிய நாட்கள் வியாழன், செவ்வாய், சனி, ஞாயிறு விலக்கப்பட வேண்டிய நாட்கள். அதே மாதிரி சேர்க்கப்பட வேண்டிய நாட்கள் திங்கள்லயும் பாத்தீங்கன்னா வளர்முறை சந்திரன் வரக்கூடிய திங்கள், புதன், வியாழன், வெள்ளி இந்த 4 நாட்கள்ல வாரத்துல பயன்படுத்திக்கலாம். அதே மாதிரி மழை மாதங்கள் பாத்தீங்கன்னா மாதத்துல 2 அமாவாசை 2 பௌர்ணமி. இந்த மாதங்களை வரக்கூடியத தவிர்ப்பது நல்லது. அதே மாதிரி சுபகங்களான அத்தமனம் அடையும் காலத்துல சுபகாரியங்கள் செய்வது தவிர்ப்பது நல்லது. அடுத்தது பாத்தீங்கன்னா பஞ்சகம் நிர்பஞ்சகம் சொல்றாங்க. பஞ்சகம்னா கிழமை, நட்சத்திரம், லக்னம், திதி ஆகிய 4ஐயும் கூட்டி 9ஆல் வகுக்க மீதி 3, 5, 7, 9 வந்தால் நிர்பஞ்சகம், அதாவது பஞ்சக தோஷம் இல்ல. மீதி 1, 2, 4, 6, 8 வந்தால் பஞ்சக தோஷம். பஞ்சக தோஷம் இல்லாத காலத்துலதான் திருமணம் போன்ற சுபகாரியங்கள் செய்வது நல்லது. அதே மாதிரி கால பிரகாசிகை, கால விதானம் போன்ற நூல்களில் தோஷம் இல்லா சுத்தனால் சுத்த லக்னம் அமைவது கடினம் என்று கூறுகிறது. அதுலயும் பாத்தீங்கன்னா விதிவிலக்கும் நிறைய விதிகள் சொல்லுது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா திருமண தேதி 4, 7, 5, 8 ஆகிய தேதிகளில் திருமணம் செய்யக்கூடாது. எண் கணிதப்படி நிகழ்வை தகாது. 5, 8 என்றால் பாய்ந்து இருக்காது. 4, 7 என்றால் வறுமையும் போராட்டமும் காணப்படும். கூடிய வகை திருமண தேதி 1, 3, 6 அமைந்தால் மனமேந்த வாழ்வும் உடனே வாரிசும் அமையும்.
நன்றி. நானு வாழ்த்துக்கள் Thank you. சூப்பர் தம்பி. ரைட். அட்டாடா. வணக்கம்.